ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மாம்ஸ் சீக்ரெட். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி டீ கடை ஸ்டைல் போண்டா. இது ஒரு நல்ல கிறிஸ்பியான டீ டைம் ஸ்நாக். இது நம்ம வெங்காயம், கீரை இதெல்லாம் சேர்த்து பண்ண போகிறோம். ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட 3 பச்சை மிளகாவையும் நான் சாப் பண்ணிக்கிறேன். 1 கப் கீரையும் கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் எடுத்து நல்லா சாப் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்தனால நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம கடலை மாவு சேர்க்க போகிறோம். அதனால லைட்டாக சிஃப்ட் பண்ணிக்கலாம். 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. இது கூட 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு இல்லைன்னா அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த 3ஐயும் நல்லா சிஃப்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கீரையும் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகணும். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அசஃபட்டேடா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பால் கன்சிஸ்டன்சியில் வரும். தண்ணி ரொம்பவே கம்மியாக சேர்க்கணும், நிறைய சேர்க்கக்கூடாது. ஆயில் ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஹீட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ ஒரு பாலாக நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபுல்லாக குக் ஆகும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். நல்ல கிறிஸ்பியான டீ கடை ஸ்டைல் ஆனியன் ஸ்பினாச் போண்டா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned, stay healthy. Thank you for watching.